ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீடியோவில் என்னென்ன டூல்ஸ் வந்து ப்ரீரெக்வெசிட்ஸ் ஃபார் யுவர் மொபைல் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அதை பார்த்தோம். அதில் ஒன் ஆஃப் த டூல் தான் ஏபிஎம் டெஸ்க்டாப் டூல். ஸோ அது எதுக்காக, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் ஏபிஎம் டெஸ்க்டாப் டூல் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுடைய ஹோம் பேஜாக இருக்கும். இதில் ஹோஸ்ட்டுக்குன்னு ஒரு இன்புட் ஃபீல்டு இருக்குது, போர்ட்டுக்குன்னு ஒரு இன்புட் ஃபீல்டு இருக்குது. தென் இது வந்து சிம்பிளுங்கிறது ஆல்ரெடி ஹைலைட்டாக இருக்குது. தென் நமக்கு அட்வான்ஸ்னு ஒரு டேப் இருக்கும், தென் ப்ரீசெட்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிஃபால்ட்டில் வச்சு போவோம். இங்கே ஹோஸ்ட்டுன்னு ஒரு இன்புட் ஃபீல்டு இருக்குது. இதில் பை டிஃபால்ட்டாக 0.0.0.0ன்னு இருக்குது. ஸோ இது என்னென்னா உங்களோட ஐபி அட்ரஸ். ஓகே, ஏபிஎம் சர்வரை நீங்கள் எந்த இது ஆக்சுவலி ஏபிஎம்ங்கிறது ஒரு சர்வர் தான். ஓகேவா, இது வந்து நமக்கு ஜியோயில் இருக்குது, பட் ஏபிஎம் இஸ் ஆக்சுவலி சர்வர். ஸோ அந்த சர்வர் எந்த ஐபி அட்ரஸில் ரன் ஆகணும்னு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ ஏபிஎம்மோட டிஃபால்ட் சர்வர் நம்பர் வந்துட்டு 127.0.0.1 அண்ட் தென் போர்ட் நம்பர் இங்கே பை டிஃபால்ட்டில் 4723 இருக்குது. நீங்கள் 1234 வச்சுக்கலாம், என்னென்ன வேணால் வச்சுக்கலாம், இட்ஸ் அப் டு யூ. பட் ஜென்ரலாக இது மாற்றாமே விட்டுடலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஹோஸ்ட் ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் ஆன் ஸ்டார்ட் சர்வர். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் சர்வர் டேப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்கம்னு ஒரு, இது ஆக்சுவலாக ஒரு சர்வரோட கமெண்ட் ப்ராட் மாதிரி வச்சுக்கோங்களேன். சர்வர் லாக்ஸ்லாம் இங்கே வரும். ஸோ இங்கே உங்களுடைய நீங்கள் கொடுத்த ஐபி அட்ரஸ் போர்ட் நம்பர், தென் இங்கே இட் ஷோஸ் தட் யுவர் சர்வர் இஸ் ரன்னிங். ஓகே, ஒன்ஸ் இது ரெடி ஆனதுக்கப்புறம் தென் இங்கே ஃபைல் நியூ செஷன் விண்டோவுக்கு போகணும். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் ஃபைல் நியூ செஷன் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ஓகேவா, ஸோ இந்த விண்டோ என்னென்னா, நீங்கள் ஆக்சுவலாக கோட் எழுதி டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே மீனிங் நீங்கள் எந்த ஆப்பை டெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்பை நீங்கள் வந்து இதில் இந்த ஏபிஎம் டூலை வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் உங்களால் உங்களுடைய டெஸ்ட் ஆப்பை இந்த டூல் மூலிமா உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியுது, ஆப்ரேட் பண்ண முடியுது அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுடைய நீங்கள் எழுதுகிற கோடுமே அது ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ இது கைண்ட் ஆஃப் ஒரு செக் மாதிரி வச்சுக்கோங்களேன். பிஃபோர் யூ ரைட் எனி கோட் நீங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிசைர் கேப்பபிலிட்டி அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது, சேவ்டு கேப்பபிலிட்டின்னு ஒன்று இருக்குது, அட்டாச் டு செஷன் ஒன்று இருக்குது. ஸோ டிசைர் கேப்பபிலிட்டிஸில் தான் நம்ம டிவைஸ் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக டிசைர் கேப்பபிலிட்டிஸ் என்னென்னா ஒரு கான்ஃபிகர் பண்ணுறது மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம டிவைஸோட டீட்டெயில்ஸு ப்ளஸ் அப்ளிகேஷன், எந்த அப்ளிகேஷன் நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்க அந்த அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். அப்போ தான் அந்த ஏபிஎம்க்கு தெரியும், ஓகே இந்த டிவைஸில் இந்த அப்ளிகேஷனை வந்து அவங்க இன்வோக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது தான் டிசைர் கேப்பபிலிட்டிஸ். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய டிவைஸ் விச் இஸ் கனெக்டட் டு மை சிஸ்டம். ஓகே, விண்டோஸ் மிஷின். நான் வந்துட்டு அமேசான் அப்ளிகேஷனை தான் ஆட்டோமேட் பண்ண போகிறேன். ஓகே, மினிமமாக ஒரு 5 to 6 மட்டும்தான் தேவை, which is more than enough for you to kickstart an application அல்ல automate an application. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஃபீல்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிசைர் கேப்பபிலிட்டி நேம், தென் இது வந்து அதோட டைப்பு, தென் இது வந்துட்டு அதோட வேல்யூ. ஓகே, வெரி ஃபர்ஸ்ட்டு டிசைர் கேப்பபிலிட்டி வந்து டிவைஸோட நேமு. ஸோ டிவைஸ் நேம் இது வந்து ஒரு டெக்ஸ்ட் டைப்பு. ஸோ நான் டெக்ஸ்ட்லேயே வச்சுக்கிறேன். தென் அதோட வேல்யூ என்னென்னா என்னோட யூடிஐடின்னு என்னென்னா நீங்கள் ஏடிபி டிவைசஸ்னு போட்டிங்களே ஒரு நம்பர் வந்துச்சுல, அதுதான் யூடிஐடி. அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் அடுத்த டிசைர் கேப்பபிலிட்டி. இப்போ எனக்கு வந்துட்டு அடுத்ததாக என்ன பிளாட்ஃபார்ம். ஸோ என்னோடய பிளாட்ஃபார்ம் நேம். ஸோ பிளாட்ஃபார்ம் நேமுங்கிறதும் ஒரு டெக்ஸ்ட் டைப் தான். அது என்ன பிளாட்ஃபார்ம் டைப், நம்ம என்ன டிவைஸில் ரன் பண்ண போகிறோம், அந்த டிவைஸ் என்ன பிளாட்ஃபார்ம், எதர் ஆண்ட்ராய்டா இல்லை ஐஓஎஸா அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ நம்மளது வந்து ஆண்ட்ராய்டு தான். ஓகே, ஆண்ட்ராய்டு. தென் நெக்ஸ்ட் வந்துட்டு வெர்ஷன், உங்களுடைய டிவைஸோட வெர்ஷன் என்ன. நீங்கள் என்னோடய டிவைஸ் வந்து 5.0, நீங்கள் எது வேணால் போடலாம். ஆக்சுவலாக 6ன்னு போட்டுக்கலாம், இல்லை 6.0 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். தென் அடுத்தது 2 கமாண்டு தேவைப்படும் நமக்கு. ஒன்று வந்துட்டு நோ ரீசெட்னா வந்துட்டு இதோட டைப் வந்து பூலியன். ஓகே, தென் அதோட வேல்யூ வந்து நீங்கள் ட்ரூன்னு வச்சுக்கலாம். தென் ஃபுல் ரீசெட்டுமே அகைன் இட்ஸ் அ பூலியன் டைப். ஸோ இதை நம்ம வந்து ஃபால்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, இது ரெண்டும் என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நோ ரீசெட், ஃபுல் ரீசெட். நோ ரீசெட்னா என்னென்னா, உங்கள் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இப்போ சப்போஸ் ஒரு ஆப் இருக்குது, அதை நீங்கள் லாகின் பண்ணி வச்சுட்டீங்க ஆல்ரெடி. ஸோ லாகின் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆட்டோமேட் பண்ணுறீங்க அப்படின்னா, எதர் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணுமா, இல்லை ஆல்ரெடி
நீங்கள் என்னென்னலாம் டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிங்களோ அதுலேருந்து, மீனிங் அந்த டேட்டாவை கிளியர் பண்ணாமல் நான் பண்ணணுமா அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அதுதான் நோ ரீசெட். நோ ரீசெட்னா ரீசெட் பண்ண வேணாம். ஸோ பூலியன் டைப் எஸ்ஆர் நோ. ஸோ ட்ரூன்னு வச்சுக்கலாம், ஆமாம் எந்த ரீசெட்டும் பண்ண வேணாம். தென் ஃபுல் ரீசெட். ஃபுல் ரீசெட்னா என்னென்னா இது ரீஇன்ஸ்டாலே பண்ணோம், பட் பேக் எண்டில் பண்ணிடும். ஸோ ஃபுல் ரீசெட் வேணுமா அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது. ஸோ எனக்கு ஃபுல் ரீசெட்லாம் பண்ண வேணாம். ஸோ அதனால் ஃபால்ஸ்னே விட்டுட்டேன். ஓகே, நீங்கள் ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா அது ரீஇன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ அதனால் நான் ஃபால்ஸே கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்ததாக நமக்கு ஆப் பேக்கேஜ் டெக்ஸ்ட் டைப் தான். ஸோ காம்லேருந்து அந்த ஸ்லாஷ் வரைக்கும். ஸோ இதுதான் அப்ளிகேஷனோட பேக்கேஜ் நேம். ஸோ அதை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுக்கோங்க. தென் அடுத்தது ஆப் ஆக்டிவிட்டி. ஸோ ஆப் ஆக்டிவிட்டின்னு என்னென்னா ஸ்லாஷுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து அந்த ஃபுல்லாக, ஓகே, டில் தட் க்ளோஸ் ப்ராக்கெட் வாட் எவர் இஸ் தேர் இட் இஸ் ஆப் ஆக்டிவிட்டி. அகைன் இட் இஸ் அ டெக்ஸ்ட் டைப். ஸோ அதோட வேல்யூ மட்டும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ண இங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அது இங்கே வந்துட்டு ஜேசன் ஃபார்மேட்டில் அதோட ரெப்ரசன்டேஷன் இங்கே க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அகைன் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிவைஸ் நேம், இட் கேன் பி எனி திங். தென் பிளாட்ஃபார்ம் நேம், ஆண்ட்ராய்டு, தென் வெர்ஷன், அந்த என்ன டிவைஸோட வெர்ஷனோ அதை போட்டுக்கோங்க. நோ ரீசெட்னா என்னோடய அப்ளிகேஷனை ரீசெட் பண்ணக்கூடாது. ஃபுல் ரீசெட்னா அப்ளிகேஷனை ரீஇன்ஸ்டால் பண்ணக்கூடாது. இது ரெண்டுமே பூலியன் டைப். ஸோ ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். ஆப் பேக்கேஜ், நீங்கள் எந்த ஆப்பை டெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆப்போட பேக்கேஜ் நேம். தென் ஆப் ஆக்டிவிட்டி, நீங்கள் எந்த ஆப்பை டெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணால் ஒரு ஸ்க்ரீன் வருதுல, ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன், அந்த ஸ்க்ரீனோட நேம், அதுதான் ஆப் ஆக்டிவிட்டி. இந்த பக்கம் ஜேசன் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு சேவ்னு ஒரு பட்டன் வரும். சேவ் அஸ் ஸ்டார்ட் செஷன் இருக்கும். ஸோ இது என்னென்னா, சரி நீங்கள் இங்கே எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்க, ஓகேவா. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் செஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இதே மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணிங்களோ அது எல்லாமே இருக்காது. ஸோ அதனால் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா சேவர்ஸ் 2 பட்டன் இருக்கும், எது கொடுத்தாலும் ஒரே தான். ஸோ சேவ்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாப்பப் வரும். இதில் நீங்கள் ஏதோ ஒரு நேம் போட்டுக்கலாம். இது வந்து அமேசான் ஆப். ஸோ அதனால் நம்ம அமேசான் கூட கொடுத்துக்கலாம். அமேசான் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணால் என்ன ஆகும்னா அது இங்கே சேவ்டு கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்குல்ல, சேவ்டு கேப்பபிலிட்டி, இதுக்குள்ளே போய் சேவ் ஆகிக்கும். சரி, நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு சேவ் ஆயிரும். தென் என்னைக்கு சேவ் பண்ணது, உங்களுக்கு மறுபடியும் அதில் எடிட் பண்ணணுமா இல்லை டெலீட் பண்ணுமான்ற ஆப்ஷன். தென் அதோட ஜேசன் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஸோ நீங்கள் இங்கே ஆட் பண்ணுறது ஒன் டைம் தான். ஸோ இது மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து சேவ் பட்டன் வந்து டிசேபிளாக இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி இது சேவ் பண்ணது. ஸோ இங்கே சேவ்டு கேப்பபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் என்ன சேவ் பண்ணியிருக்கீங்களோ அது காட்டும். தென் அதை டேப் பண்ணி இஃப் யூ வாண்ட் டு எடிட் யூ கேன் எடிட் இட், இல்லைனா டேரெக்டாக நம்ம ஸ்டார்ட் செஷன் கொடுத்துக்கலாம். ஸோ ஆஸ் ஐ செட், ஏபிஎம் இது வந்துட்டு ஒரு சர்வரு, இதில் உங்களுக்கு அந்த லாக்ஸ்லாம் வரும். ஓகே, இப்போ நம்ம இங்கே ஸ்டார்ட் செஷன் கொடுத்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டிவைஸ் என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு பார்ப்போம். டிவைஸ் வந்து என்னோடய அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்குது. அது எனக்கு ஓப்பனில் இருக்கணும்னு தேவையில்லை. ஸோ நான் ஹோம் ஸ்க்ரீனில் வச்சுக்கிறேன். இப்போ நான் ஸ்டார்ட் செஷன் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் செஷன் கொடுத்தோன்னையும் அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். தென் உங்களுக்கு இதோட லாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த சர்வர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே லாக்ஸ் நிறைய ஜென்ரேட் ஆகும். ஸோ இது நமக்கு தேவைப்படாது. ஸோ இதை நம்ம மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம் எப்போவுமே. தென் நமக்கு இனிமேட் இது தேவைப்படாது வைசர். ஸோ இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதுதான் அந்த ஏபிஎம்மோட நியூ செஷன் விண்டோ. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது உங்களுடைய அப்ளிகேஷனோட ஸ்க்ரீன். இங்கே அந்த அப்ளிகேஷனோட சோர்ஸ் வரும், இங்கே அதோட ஆட்ரிபியூட்ஸ் வரும். ஸோ நம்ம எப்படி க்ரோமில் இன்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அதே தான் இதுவும். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்பெக்டர் டூல், தென் இது வந்துட்டு ஸ்வைப் பண்ணுற டூல், தென் இங்கே வந்துட்டு சர்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு எலிமெண்ட்டை. தென் இங்கே மூவ் பேக் பண்ணணுன்னா இது பேக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி செலக்டடில் இருக்குது, அதனால் நம்ம ஹோவர் பண்ணாலே பாருங்கள் அது ஹைலைட் ஆகுதா. இப்போ எனக்கு இந்த மெனு பட்டனோட ஆட்ரிபியூட்ஸ் வேணும். ஸோ மெனு பட்டன் மேலே இப்படி ஹோவர் பண்ணி டேப் பண்ணால் உங்களுக்கு இதோடைய சோர்ஸும் இங்கே வந்துடும். தென் இங்கே ஆட்ரிபியூட்ஸும் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஐடி இருக்குது. தென் அதுவே வந்துட்டு நமக்கு ஒரு எக்ஸ்பாத்தை சஜஸ்ட் பண்ணுது. தென் அதோட கிளாஸ் நேமு எல்லா இதோ இந்த ஆப்ஷனோட இல்லை இந்த எலிமெண்ட்டோட எல்லா ஆட்ரிபியூட்டுமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். தென் இது வந்து சோர்ஸ், இது வச்சு கூட நம்ம நேவிகேட் பண்ணலாம்.
ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த ரிசோர்ஸ் ஐடின்னு இருக்க எடுத்துகிட்டு போய் நம்ம drive.find11/id அதில் போட்டு ஒர்க் பண்ணலாம். இல்லை எக்ஸ்பாத் இருக்குது, எக்ஸ்பாத் வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து சர்ச் ஃபீல்டுக்கு பார்ப்போம். இது மேலே ஹோவர் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிங்கன்னா உடனே இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஐடி வந்துருச்சு. தென் இதோட ஆட்ரிபியூட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இங்கே நான் வந்துட்டு இப்போ சென்ட் பண்ணணும், சில டாட் சென்ட் கீஸ் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட் கீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணதோடனையும் உங்களுக்கு ஒரு என்ட்ரு கீ, ஒரு இன்புட் ஃபீல்டு வருது. இங்கே நான் வந்துட்டு ஏபிசி அப்படின்னு போட்டு சென்ட் பண்ணோம்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது சென்ட் ஆகும், ஐ மீன் டைப் ஆயிரும். ஸோ இந்த சென்ட் கீஸ் ஒர்க் ஆச்சுன்னா ஆப்வியஸாக உங்களுடைய கோடும் ஒர்க் ஆகும், drive.send கீஸுமே ஒர்க் ஆகும்னு மீனிங். ஓகே, ஸோ நம்ம இதோட வைசரில் பார்ப்போம் அது என்ட்ரு ஆயிருக்கான்னு. என்ட்ரு ஆகிருக்கு. பட் இங்கே கொஞ்சம் ரெண்டரிங் ஸ்லோவாக இருக்கும், பட் ஆக்சுவலாக அது என்ட்ரு ஆயிருச்சு. ஸோ இது மாதிரி இப்போ நீங்கள் டாட் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இது டேப் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணிங்கன்னா அது கிளியர் ஆயிரும். கிளியர் ஆயிடுச்சு. வைசரில் நமக்கு ஃபாஸ்ட்டாக ரெண்டர் ஆகும், இது வந்து கொஞ்சம் ஸ்லோ தான் ரெண்டர் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் டிரைவர் ரிலேட்டட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும், அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணும்னா நீங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷனும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை டேப் பண்ணணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெனுவை டேப் பண்ணணும் அப்படின்னா drive.find11.clickனு யூஸ் பண்ணுவீங்களா? ஸோ அதுக்கு பதிலாக இங்கே டேப். ஸோ டேப் பண்ணால் ஒர்க் ஆச்சான்னு பார்க்கலாம். டேப் ஆகிருக்கு, இது ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன ஆட்டோமேட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் இங்கே வந்து ஒரு டெமோ மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த Appium Desktop Tool-ஐ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த Appium Desktop Tool யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே உங்களுடைய ஆட்ரிபியூட் எடுத்தாச்சு, தென் இன்ட்ராக்ஷன்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா குவிட் செஷன் இருக்குது. இதை டேப் பண்ணிங்கன்னா உங்கள் செஷன் குவிட் ஆயிரும். ஓகே, செஷன் குவிட் ஆனதுக்கப்புறம் உங்கள் சர்வர் இன்னமும் ஆக்டிவாக தான் இருக்குது. ஓகே, நீங்கள் அங்கே ஒன்ஸ் குவிட் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சர்வரோட கன்சோலில் பாருங்கள், சென்டிங் கமாண்ட் டு ஆண்ட்ராய்டு கமாண்ட் வந்து ஷட் டவுன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேவா, அப்ளிகேஷன் வந்து அன்இன்ஸ்டால்லாம் ஆகலை, அப்ளிகேஷன் வந்து ஜஸ்ட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம கமாண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். என்ன கமாண்டுன்னா ஷட் டவுன்ற ஒரு கமாண்டை பாஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லாக்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் அந்த டிவைஸோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது இங்கே நிறைய லாக்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டீபக் பண்ணும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இங்கே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு சர்வரை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இதை டேப் பண்ணிக்கோங்க, உங்கள் சர்வர் ஸ்டாப் ஆயிரும். தென் இங்கே வந்து கிளியர் லாக்ஸ், இங்கே டவுன்லோட் லாக்ஸ்னு இருக்கும். ஸோ இதை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லா லாக்ஸும் அப்படியே ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் டவுன்லோட் ஆயிரும். வேணும்னா நீங்கள் அதை எடுத்து நீங்கள் டீபக் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து கிளியர் பண்ணாலே போதும். ஸோ இதை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் as soon as you clear இங்கே வந்து உங்களுடைய ஹோம் பேஜ்க்கே வந்துடும். ஓகே, இப்போ நம்ம இதில் 3 டேப் பார்த்தோம். சிம்பிள், அட்வான்ஸ்ட், ப்ரீசெட்ஸ்னு பார்த்தோம். இது என்னன்னு பார்ப்போம். ஒன்ஸ் நீங்கள் Appium Desktop Tool ஓப்பன் பண்ணி ஹோஸ்ட்டு போர்ட்டும் நீங்கள் போட்டுட்டீங்க. ஓகேவா, தென் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ் போயிடும், போர்ட் நம்பர் இருக்கும். ஏன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போயிடும், பண்ணலன்னா அது அப்படியே தான் இருக்கும். சரி, இது ஒவ்வொரு டைம் நான் பண்ணிகிட்டே இருக்கிறது பதிலாக இது ஏதாவது சேவ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தான் இந்த அட்வான்ஸ்னு ஒரு டேப் இருக்குது. இந்த அட்வான்ஸ்னு ஒரு டேப் இருக்குது, அதில் போயிட்டு இங்கே அதே மாதிரி ஐபி அட்ரஸ் இருக்கும், சர்வர் நம்பர் இருக்கும், சர்வர் போர்ட் இருக்கும். நீங்கள் அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் ஆஸ் ப்ரீசெட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த சேவ் ஆஸ் ப்ரீசெட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நேம் வரும். இங்கே உங்களுக்கு என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎன் போர்ட் நம்பர் கூட கொடுத்துக்கலாம், இல்லை ஏபிசிடி இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அது சேவ் ஆயிரும். ஸோ லாஸ்ட் டைம் மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது அதே டீட்டெயில்ஸ் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம், மறுபடியும் நீங்கள் என்ட்ரு பண்ணணும்னு தேவையில்லை. சரி, ஓகே, நான் சேவ் பண்ண டீட்டெயில்ஸ் எங்கே போகும்னா ப்ரீசெட்ஸ்க்குள்ளே இருக்கும். லெட் மீ ஜஸ்ட் சேவ் இட். நான் வந்துட்டு இங்கே போர்ட் நம்பர் வச்சு சேவ் பண்ணுறேன், 4723 வச்சு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேவ்டுன்னு வருது. இப்போ நான் ப்ரீசெட்ஸ்க்குள்ளே போகிறேன். பார்த்தீங்கன்னா நான் என்ன சேவ் பண்ணனோ அது இங்கே இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை டேப் பண்ணிங்கன்னா இங்கே அதோட டீட்டெயில்ஸ் காட்டும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை டேப் பண்ணி இங்கே ஸ்டார்ட் சர்வர் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிக்கும். இல்லை இது எனக்கு தேவைப்படாதுன்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் சர்வர் கொடுத்தீங்கன்னா அகைன் அதே மாதிரி ஒரு சர்வர் ஸ்டார்ட் ஆகும். தென் ஃபர்தராக நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோமோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னா Appium Desktop Tool-ஓட யூசேஜ் என்ன, தென் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ வைசர் டூல் என்ன, இதை நீங்கள் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வைசர் ஃபார் விண்டோஸ் மெஷின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு லிங்க் வரும், அஃபிஷியல் லிங்க், அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இஃப் யூ நீட் இட். தட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ.